எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்கே பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பார்த்தா உள்ளே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் காசு கொடுத்து கோடிங் கற்றுக்கிறது 50% நீங்கள் இந்த ஆப் மூலியமாகவே கற்றுக்க முடியும். இந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா லேர்ன் பைத்தான் ஆப். கோடிங்னால ஜென்ரலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் கற்றுக்குது அப்படின்னு கேட்குறது என் காதில் கேட்குது. நானும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான். எனக்கும் கம்ப்யூட்டர்னாலே சுத்தமாக ஒன்றும் புரியாது. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணான். சரி யூஸ் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த என்ன சொல்கிறது, இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது ஈஸியாகிடுச்சு. சரி, நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, என்னுடைய தம்பி பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். அவனே சின்ன சின்ன கோடிங்லாம் பண்ணி அவனும் சின்ன சின்ன கோடிங்ஸ்லாம் கற்றுப்பான். சரி வாங்க இந்த பைத்தான் ஆப் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஆப் உள்ள போய்ட்றேன். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன்அப் கேட்கும். நான் ஏற்கனவே சைன்அப் பண்ணிட்டேன். ஏன்டா சைன்அப் பண்ணேன்னு கேட்டு கேட்காதீங்க. நான் ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தானே, எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் சைன்அப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு Programiz. இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா Programiz ஒரு கம்பெனி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. டசன்ஸ் ஆஃப் டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி தருவோம். அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எனக்கு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வெல்கம் டு Programiz கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹோம், எக்ஸாம்பிள்ஸ், கம்பைலரில் தான் நீங்கள் ஓன் கோடிங்கை பண்ணி ரன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஷெல்லுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ரன் ஆகி வெளியே வரும். இப்போ நான் ஹோமுக்கே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூ கோர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நான் இங்கே எத்தனை 1 2 3 4 இப்போ நான் வந்து 4th டாபிக்குள்ளே வந்திருக்கேன். ஏன்னா அவ்வளோ தூரம் முடிச்சிருக்கேன். இன்ட்ரோடக்ஷனுக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு கெட்டிங் ஸ்டார்டட் இப்படி போயிட்டு கெட்டிங் ஸ்டார்டட் வித்து இது பார்த்தீங்கன்னா நாங்கள் லைனாக சின்ன சின்ன கோடிங்லாம் கற்று தருவோம். ஸ்டெப் பை நிறைய சொல்லியிருப்பாங்க இன்ட்ரோடக்ஷனில். ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம், மற்ற ப்ரோக்ராம் கோடிங்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுக்கிறதுக்கு ஹேஷ்டேக் இதுமாரி போட வேண்டியது இருக்கும். இந்த பைத்தான் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுன்னு கொடுத்து இந்த ப்ராக்கெட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இந்த சின்டாக்ஸ் போட்டிங்கனாலே போதும், ஓப்பன் ரன் ஆகி வெளியே வந்துடும். பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் நீங்கள் எந்தெந்த ஆப் மூலிமா நீங்கள் பைத்தான் எடிட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோனி ஐடிஐ அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நிறைய ஐடியா இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஐடியா எதுவோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு லெசன் முடிச்சப்பறம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வரும். ஸ்டார்ட் நெக்ஸ்ட் லெசன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெசன் ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா பைத்தான் வேரியபிள்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த பைத்தான் வேரியபிள்ஸ், சேஞ்சிங் வேரியபிள்ஸ் இந்த நார்மலான ஸ்டூடெண்ட்டே படித்து புரிஞ்சிக்க முடியும். இருந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் நடத்தும்போது கொஞ்சம் ஃபுல்லாக கவனிக்கனாலும் கொஞ்சம் கவனிச்சிருப்பீங்களே, அதை வச்சு உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் டக்குன்னு புரியும். அதனால் சொல்கிறேன். நிறைய பைத்தான் லிட்ரல்ஸ்னால் பாயிண்டில் இருக்கிறது, நியூமரிக் லிட்ரல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ்னால் நம்பர்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஃப்ளோட்ஸ்னால் பாயிண்டில் இருக்கிறது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் இப்போ நமக்கு 12th வருது பார்த்தீங்களா மேக்ஸு, காம்ப்ளெக்ஸ்ன்ட்டு ஒரு செகண்ட் சாப்டரு, அந்த சாப்டரு பிரகாரம் வருது ஐஜே அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க பைத்தானில். ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அதான் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா பிரிண்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு சின்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் போட்டு நீங்கள் அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கு சென்டரில் நீங்கள் எது போட்டு பிரிண்ட் கொடுக்குறீங்களோ அது பிரிண்ட் ஆகி நார்மலாக வெளியே வந்துடும். பூலியன் லிட்ரல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நார்மலாக பைத்தானில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பூலியன் லிட்ரல்ஸ்னாலே ட்ரூ அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு தான் வரும். பைத்தான் கமெண்ட்டு நார்மலாக என்ன சொல்கிறது, கமெண்ட் பண்ணோன்னா நீங்கள் ஹேஷ்டேக் திஸ் இஸ் ஏ கமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நெக்ஸ்ட் லெசன் க்ளோஸ்னு வருது. பைத்தான் இன்புட் அவுட்புட் இதை பற்றி ஃபுல்லாக படித்து நீங்களே தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா பெரிய வீடியோவாக போய்டும் சொன்னால். பைத்தான் பிரிண்ட்டு பார்த்தீங்கன்னா இது இருங்க நான் காமிக்கிறேன்.
பைத்தான் பிரிண்ட்டு பைத்தான் வேரியபிள்ஸ் பிரிண்ட் வேரியபிள்ஸ் பிரிண்ட் வேரியபிள்ஸ் பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 5 இருக்குல்ல, இப்போ பிரிண்ட் ஏன்னு கொடுத்துட்டேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏவோடைய வேல்யூ என்ன இருக்கோ அது மட்டும் அவுட்புட்டாக வரும். இப்போ பி பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு இந்த ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹலோன்னு கொடுக்குறேன் அந்த 2 ஸ்ட்ரிங்கு நடுவுலையும். இப்போ பிரிண்ட் பின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு வரும். இப்போ நாட் ட்ரை டு யுவர் செல்ஃப் பார்த்தீங்கன்னா இங்கே நான் மாற்றி காமிக்கிறேன். இப்போ பியை மாற்றி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா டேக் 360 அப்படின்ட்டு தமிழ் அப்படின்ட்டு அடிக்கிறேன். நான் 2 கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன்னா இப்போது பிரிண்ட் பி அப்படின்னு கொடுத்துட்டு அவுட்புட்டு கேன்சல் பண்ணிட்டு இப்போ ரன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேக் 360 அப்படியே வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் எக்ஸாம்பிள் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஈக்குவல் டு 25 நேம் ஈக்குவல் டு ஜாக்னு வருது. பிரிண்ட் ஏஜுக்கு என்ன சொல்கிறது, ஏஜுன்னு நமக்கு தெரியும். இப்போ அவுட்புட்டில் வரணும்ல, அது பார்த்தீங்கன்னா இந்த ஏஜுக்கு நீங்கள் சின்டெக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு வேல்யூ தானே அப்போது ஏஜுக்கு வந்து நீங்கள் 25 ஈக்குவல் டு ஏஜ்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து நார்மலான ஏஜே போட்டுடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை டு பர்சன் கொடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் எல்லாமே தெரியும், அதனால் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் லெசனுக்கே போகிறேன். நெட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப் ஓப்பன் ஆகும். நெட்டுன்னு அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு 1 GB 5 GB அவ்வளோ நெட்டெல்லாம் தேவையில்லை. நார்மலாக ஒரு 50 MB போதும். 50 MB நீங்கள் நார்மலாக ஒரு என்ன சொல்கிறது, அப்போலாம் டாப்அப் பண்ணுற மாதிரி 40 ரூபாய்க்கு 2 GB அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ எனக்கு இந்த லூப் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் அண்ட் லூப்னு இருக்குது. இப்போ எனக்கு இந்த லூப்லேயே எந்த பார்ட் எனக்கு பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் தான். ஏன்னா அது என்ன சொல்கிறது, எல்லாமே ஈஸியாக இருக்கும் அந்த ஃபார் லூப்பில். ஃபார் லூப் இன்ட்ரடக்ஷன் படித்து பார்த்துக்குங்க. சீக்வன்சஸ், ஸ்ட்ரிங்ஸ், லிட்ரல்ஸ்ன்ட்டு நிறைய ரேஞ்சுனா என்ன, ஸ்ட்ரிங்னா என்ன, லிட்ரல்ஸ்னால் என்ன, இப்போ ஃபார் லூப்பை பற்றி சின்டெக்ஸ் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை ஃபார் எக்ஸாம்பிள்னு கொடுத்து ஃபார் லூப்பு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாமே ஈஸியாக கற்றுக்க முடியும் இந்த லேர்னிங் ஆப் மூலிமா. பிகினர்லேருந்து ப்ரொஃபஷ்னலுக்காக நீங்கள் கற்றுக்க முடியும் இந்த ஆப்பில். பார்த்தீங்கன்னா நான் இந்த வரைக்கும் என்ன சொல்கிறது, 4th லெசன் கலெக்ஷன் டேட்டா டைப்ஸில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு மட்டும்தான் நான் முடிச்சிருக்கேன். அது மேலே எனக்கு எதுவுமே ஓப்பன் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் பாருங்கள், மாடுலஸ் அண்டு ஃபைல்ஸ்னு கொடுக்குறேன். மாடுலஸ் கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா லெசன் இஸ் லாக்டு. ஏன்னா நான் ஒரு லெசனாக முடிச்சுன்னு வந்தால் தான் அது ஓப்பன் ஆகும். முடிக்கிறதுனா அப்படி இல்லை, நீங்கள் படித்து நீங்கள் ஒரே ஏன்னா உங்களுக்கு புரியணும் இல்லையா, அதனால தான் பொறுமையாக நான் பார்த்து இது வரைக்கும் முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அட்வான்ஸ் டாபிக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டாபிக்ஸு நிறைய இருக்குது. டெக்கரேட்டர்ஸ், க்ளோசஸ், ஜெனரேட்டர்ஸ், இட்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கினாலே போதும்னு நினைக்கிறேன். இப்போ இன்ட்ரோடக்ஷன் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இப்போது நார்மலாக எப்படி சொல்கிறது, இப்போது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரோக்ராம் மூலிமா சால்வ் பண்ணலாம். அது எப்படின்னு இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய பிரிண்ட்டு அதை நீங்கள் ரன் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்தமாரி வந்துடும். அவ்வளோ அதோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படி அது வருது அப்படின்ட்டு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்தமாரி உங்களுக்கு புரியாத எக்ஸாம்பிள்ஸை, புரியாத டாப்பிக்கை நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இல்லை மற்ற வெப்சைட்ஸ்லாம் வெப்சைட்டோட லிங்க்கெல்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்லேயும் நீங்கள் கேட்கலாம். வெப்சைட்ஸோட லிங்க்கு கீழே இருக்குது, பார்த்து புரிஞ்சுக்குங்க. இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.